சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. பலுசிஸ்தான் மாகாணத்தின் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து பலூச் விடுதலை படை கடுமையான தாக்குதல் நடத்தி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக மூத்த செய்தி ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஜோ மகேஸ்வரன், விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, பாகிஸ்தான்ல தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிற மிகப்பெரிய மாகாணம் பலுச்சிஸ்தான். இந்த பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவம் தங்களை ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பலுச்சிஸ்தான் விடுதலை படை என்று ஒரு தனி அமைப்பாக இருக்கிறாங்க. அவர்கள் தான் பலுச்சிஸ்தான்ல பெரும் ஆதிக்கத்தை செலுத்திட்டு வர்றாங்க. தொடர்ச்சியாக இந்த PLA என்கிற பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான தொடர் தாக்குதலை அவ்வப்போது நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இப்ப நடத்திருக்கிற தாக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு சேதத்தை பாகிஸ்தான் ராணுவத்திற்கு கொடுத்திருக்கு. அந்த பலுச்சிஸ்தான்ல இருக்கிற கொட்டா, பிளடா, ஜமூரான், கலாட், மஸ்தும் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த PLA பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல் நடத்திருக்கு. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய ராணுவ கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு உள்ளிட்ட பெரும் சேதத்தை இந்த தாக்குதல் கொடுத்திருக்கு. அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரியாக இருக்கிற மேஜர் ஜியாத் உள்ளிட்ட 23 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காங்க. இது கொரில்லா தாக்குதலா பல இடங்கள்ல நடந்திருக்கிறது. குறிப்பிட்டு அதுல சொல்லணும்னாக்கா, இந்த கலாட்டின் கோகாக் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில தான் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய 3 ராணுவ வாகனங்களையும் சுற்றி வளைச்சி தாக்கி அதில் இருந்த அந்த அதிகாரிகள் உள்ளிட்ட 6 பேர், அதுலதான் அந்த மேஜர் ஜியாத் இருந்திருக்காரு, அவர் உள்ளிட்ட அதிகாரிகள் 6 பேர் அதுல கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்த இடத்துல 3 பேர் 4 பேர் என்று மொத்தம் பல்வேறு இடங்கள்ல ஒரு கொரில்லா முறை தாக்குதலை நடத்தி அதுல 23 பேர் வரை கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் பலர் காயமடைஞ்சிருக்காங்க. அதுலயும் உயிரிழப்பு இருக்கும். ரொம்ப கவலைக்கிடமான நிலையில அவங்க சிகிச்சை பெற்று வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாகனங்கள் பெருமளவுல சேதம். அதே போல ராணுவ கட்டமைப்பையே பல இடங்கள்ல சிதைச்சிட்டாங்க அவங்க. கொட்டா உள்ளிட்ட மிக முக்கிய நகரங்கள் எல்லாம் பல இடங்கள்ல பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஆட்சி இருந்தாலும் கூட அந்த இடங்கள் எல்லாம் அரசு தலைமையகங்கள் உள்ளிட்ட ஏற்கனவே பலுச்சிஸ்தான் ராணுவம் தங்களுடைய கைப்பிடியில கொண்டு வந்துட்டு இப்ப நடத்திருக்க தாக்குதல் என்பது மிகப்பெரிய தாக்குதலா பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு பலுச்சிஸ்தான் ராணுவம் பொறுப்பேற்றிருக்கு. அந்த பலுச்சிஸ்தான் ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஜியாத் பலூச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த தாக்குதலை நாங்க நடத்திருக்கோம், எங்களுடைய விடுதலை, பலுச்சிஸ்தானுடைய விடுதலையை பெறுகின்ற வரை எங்களுடைய இந்த போராட்டம் என்பது தொடரும். இந்த ஆக்கிரமிப்பு ராணுவம், பாகிஸ்தான் ராணுவத்தை அப்படி சொல்றாங்க, எங்களை பலுச்சிஸ்தானை ஆக்கிரமித்திருக்கிற பாகிஸ்தான் ராணுவத்தை முற்றிலிருந்து இங்கிருந்து நாங்க வெளியேற்ற வரை எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும். பாகிஸ்தான் எங்களை ஆக்கிரமித்திருக்கிற அந்த ராணுவம் எங்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுத்தால் அதற்கும் நாங்கள் தீவிரமான பதிலடியும் கொடுப்போம் என்று இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்று அடுத்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஒரு பெரும் எச்சரிக்கையும் பலுச்சிஸ்தான் ராணுவம் கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே உள்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, உள்நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியல் குழப்பம், இன்றைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி வெளிநாடுகளுக்கு பிரதமரை, அதிபரை அல்லாமல் அவர் தன்னிச்சையாக சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு உள்நாட்டு குழப்பம், எப்பொழுது வேண்டுமானாலும் பாகிஸ்தான்ல ஒரு ராணுவ ஆட்சி நிகழலாம் என்கிற ஒரு சூழல்ல பலுச்சிஸ்தானுடைய இந்த அதிரடி கொரில்லா தாக்குதல் என்பது பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பின்னடைவையும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு கொடுத்திருக்கு. பராசக்தி, தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்.